வணங்கிடுவே. லலலாலா 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 லலலாலா. கூடாது அதிசயங்கள் செய்வார், எண்ணி முடியாது நன்மைகள் செய்வார். கிரகிக்க கூடாது அதிசயங்கள் செய்வார், எண்ணி முடியாது நன்மைகள் செய்வார். உம்மை நான் போற்றிடுவேன், உம்மை நான் வணங்கிடுவேன், உம்மை நான் போற்றிடுவேன், உம்மை நான் வணங்கிடுவேன். லலலாலா 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 லலலாலா. ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்குமே இயேசுவின் நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் இடைபடுகிற உடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை 1 நாளாகமம் 29:12 வசனத்தினுடைய பின்பாகம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது ராஜா சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். கர்த்தாவே, மாட்சிமை உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது. அது மட்டுமல்ல, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்குமே தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று சொல்லுகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி உயர்த்தி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாகிய உம்மால் மட்டும்தான் எவரையுமே மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் என்று உறுதியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் முடியும். தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவனாய் இருக்கும் போதே கரடி, சிங்கம் போன்ற எல்லா மிருகங்களுமே மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு நல்ல பலனை கொடுத்தார் நம்முடைய தேவன். ராட்சதனாகிய கோலியாத்தை முற்றிலுமாக மேற்கொள்ள கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் தாவீதின் சகோதரர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளால் குடும்பம், சொந்த பந்தம், சமுதாயம் மற்றவர்களுக்கு முன்பாக எல்லா காரியத்திலுமே அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், தாழ்த்தப்பட்டிருக்கலாம். யாருமே நம்மை ஒரு மனிதனாக மனுஷியாக கூட நினைக்கவில்லை என்று சொல்லி, மதிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஏன் யாருமே என்னை ஒரு நிமிடம் கூட நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லி வேதனைப்படலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை நினைவில் வைத்திருக்கிற, உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தகப்பன் இயேசு உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் அவருடைய வல்லமையை நினைத்து ஸ்தோத்தரித்து அவருக்குள் மகிழ்ந்திருக்கும் போது எல்லாருக்கும் முன்பாகவும் எல்லா காரியத்திலும் மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த போகிறார். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும்.
நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.